கணவரை பிரிந்து தனியே வாழ்ந்த பெண்மணி ஒருவர் வேலை நிமித்தமாக புதுச்சேரியில் வசித்த நிலையில் தனது 7 மற்றும் 9 வயதுடைய மகள்களை திண்டிவனம் அருகே உள்ள தாய் வீட்டில் விட்டு வளர்த்து வந்தார். இந்த இரு சிறுமிகளுக்கும் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோதுதான் இருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தெரியவந்தது. சிறுமிகளின் மாமா துரைசாமி, தாத்தா செல்வசேகர் மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் என 15 பேர் 2017 முதல் 2019 ஆண்டு வரை இரு சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்துள்ளனர். விசாரணையின் போதும் நிறைய சிக்கல்கள் அந்த பிள்ளைங்க செய்ய விடாம இருந்தது. மிரட்டலுக்கு இடையில கூட அவங்க உறுதியா இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களோடு எங்களை பற்ற சமூக ஆர்வலர்களும் அவங்களோட தொடர்ந்து உறுதியா அவங்களுக்கான உறுதிக்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம். எல்லா துறையும் இந்த விஷயத்துல நீதிமன்றங்களும் சரி, காவல்துறையும் சரி, எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் இதுல தெளிவாகவும் துணிவாகவும் தொடர்ந்து செயல்பட்டதுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி இன்னைக்கு கொடுத்திருக்காங்க.